வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஒரே தேசம், இரண்டு நாடுகள், முடிவில்லா மோதல். 1947 ஆண்டு பிரிட்டிஷ் காலனியாக ஒரே தேசமாக இருந்த பூமியின் நிலம், ஒரே வரலாற்றை பகிர்ந்த மக்கள், ஒரே வானத்தின் கீழ் வாழ்ந்த கோடானு கோடி பிரஜைகள் சுதந்திரத்தின் போது ஒரே நொடியில் இரண்டு நாடுகளாக பிரிந்தனர். அது ஒரு அரசியல் முடிவு மட்டும் அல்ல, அது மனித வரலாற்றின் மிகப்பெரிய நெருடல். பிரிவினை ஒரு வரைபடம், ஒரு இரத்த கோடு. ஒரு வரைபடத்தில் இழுக்கப்பட்ட கோடு அது காகிதத்தில் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த கோடு மண்ணில் விழுந்த போது அது இரத்தமாக மாறியது. அகதிகள், கலவரங்கள், தீயில் எரிந்த கிராமங்கள், ரயில் பெட்டிகளில் நிரம்பிய சடலங்கள். சுதந்திரம் கிடைத்த நாளே ஒரு பேர் அழிவின் தொடக்கமாக மாறியது. காஷ்மீர் முடிவில்லா கேள்வி. இந்த பிரிவினை ஒரு கேள்வியை உருவாக்கியது. அந்த கேள்வி காஷ்மீர். மலைகள் சூழ்ந்த அந்த அழகிய நிலம் விரைவில் இரு நாடுகளின் அகந்தையின் அடையாளமாக மாறியது. அந்த ஒரு பிரச்சனை இன்று வரை இந்த இரண்டு நாடுகளையும் போரின் விளிம்பில் நிறுத்திக் கொண்டே இருக்கின்றது. போர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும். 1947-48 ஆண்டில் முதல் துப்பாக்கி, 1965 ஆண்டில் முழுமையான போர், 1971 ஆண்டில் இரண்டில் ஒரு நாடான பாகிஸ்தான் உடைந்து இரண்டானது, ஒரு புதிய தேசம் பிறந்தது. 1999 ஆண்டில் பனி மலைகளில் மறைந்த துரோகம். போர்கள் முடிந்ததாக சொல்லப்பட்டாலும் மோதல்கள் முடிவதாக தெரியவில்லை. அணு ஆயுதங்கள், பயத்தின் சமநிலை. 1998 ஆண்டில் இந்த மோதல் ஒரு புதிய நிலைக்கு சென்றது. இரு நாடுகளும் அணு சக்திகள் ஆனது. இனி போர் நடந்தால் அது முழு பிராந்தியத்தையே அழிக்கக்கூடியது. அதனால் போர் தவிர்க்கப்பட்டு வருகின்றது. ஆனால் பயம் மட்டும் தொடர்கின்றது. நிழல் யுத்தங்கள் மற்றும் சமகால பதற்றம். பார்லிமெண்ட் தாக்குதல், மும்பை யூரி பாலகோட் சம்பவங்கள். இனி யுத்தம் எப்போதும் எல்லையில் மட்டும் அல்ல, அது நிழல்களில் நடக்கின்றது, வார்த்தைகளில் பேசுகின்றது, ஊடகங்களில் பரிமாறப்படுகின்றது. இந்த தொடர் என்ன சொல்லப் போகின்றது? இந்த தொடர் யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல, இது ஒரு வரலாற்று பயணம். ஏன் இந்த மோதல் தொடங்கியது? எப்படி இது நீடித்தது? போர்கள் என்ன சாதித்தன? அமைதி ஏன் கடினமாகின்றது? எதிர்காலம் என்ன? இந்த தொடரின் 20 வீடியோக்களில் நாம் பார்க்கப் போவது துப்பாக்கிகளின் சத்தம் மட்டும் அல்ல, மக்களின் கண்ணீரும். நிறைவாக ஒரு கேள்வி. ஒரே தேசமாக இருந்த நிலம் இரு நாடுகளாக மாறியது, பின்னர் 2, 3 ஆகியது. ஆனால் கேள்வி ஒன்றே ஒன்று, இந்த மோதல் ஒரு நாள் முடிவுக்கு வருமா? அல்லது இது வரலாற்றின் முடிவில்லா அத்தியாயமாகவே தொடருமா? இதுதான் இந்தியா பாகிஸ்தான் போர்களின் கதை. ஒரே தேசம், இரு நாடுகள், முடிவில்லா மோதல். நன்று நண்பர்களே,
இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.